பணம் பொட்டியிலையும் வரும் சட்டிலையும் வரும். ஏண்டா ஒரு 4-5 லட்சம் தேரும் போட்டு இருக்குது. நம்ம 2 பேரும் தானே பார்த்தோம். ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்கலாமா? இந்த பணமா? ஐயா எனக்கு வேணாம். எலும்பு திங்காத நாயி, பழம் திங்காத குரங்கு, பணம் வேண்டாங்கிற மனுஷன் இருக்கானா? இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அந்த டிபார்ட்மெண்ட் நம்மள பாராட்டும். நம்ம போட்டோ டிவில வரும், பேப்பர்ல வரும். ஏன் தமிழ்நாடே ஓஹோன்னு பேசுவாங்க. அப்படியா? அவ்வளவு ஏன் வர சுதந்திர தினத்துக்கு சிஎம்ஏ கூப்பிட்டு நமக்கு மெடல் குத்துவாங்க. உங்க பணம் கரெக்டா இருக்குதா இல்லையா எண்ணி பாருங்க. 1 லட்சம் ரூபாய் குறையுது. 1 லட்சம் ரூபாய் குறையுதா? ஆமாங்க, 4 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன். 3 லட்சம் ரூபாய் தானே இருக்கு. என்ன அது? 4 லட்சம் ரூபாய் காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இருக்கிறது 3 லட்சம் ரூபாய் தான். 1 லட்சம் ரூபாய் எங்க? 2 பேரும் பங்கு போட்டுக்கிட்டீங்களா? சார், இவனுங்களை இப்படிதான் கேட்ட உண்மை சொல்ல மாட்டானுங்க. உள்ள போட்டு 2 தட்டு தட்டுங்க சொல்றேன். ஒரு இந்த வயசான காலத்துல கிடைச்ச பணத்தை ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுட்டு செட்டில் ஆகிக்கலான்னு சொன்ன கேட்டியா? நம்ம மூஞ்சி டிவியில வரும், பேப்பர்ல வரும்.